வணக்கம். இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இது பேர் கருணைக்கிழங்கு. இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் இங்கே பாருங்கள் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சாச்சு. மிக்சிங்க்கு நான் அரைக்கிற மிளகாத்தூள் ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். இந்த சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். இதை போட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான இங்கே பார்த்திங்களா, நான் மிளகாத்தூள் வந்து எவ்வளோ சூப்பராக அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணிடணும். எல்லாத்துலேயும் எவ்வளோ அழகாக அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஆயில் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நாம் வந்து இந்த பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை எடுத்து அதில் போட போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எண்ணெயில் எடுத்து போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஏற்கனவே நம்ம வேக வச்சு இப்போ வந்து மசாலா தடவிட்டால் லேசாக வெந்தாவே போதும், டக்குன்னு வெந்துடும். அப்புறம் பாருங்கள் பக்கத்துலேயே என்ன செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குது சூப்பராக்கா. வெறுமனே வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் என்னுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூள் போட்டு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்பயும் போல் இந்த கருணைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சார். இந்த மாதிரிலாம் யார் வீட்டையாவது வச்சுங்களாப்பா நீங்கள்? நான் எப்படி சூப்பராக வறுக்கிறேன் பார்த்தீங்களா? எல்லாம் சின்னதாக குட்டி குட்டியாக தானே செய்வாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாகவே இருக்கும். அப்படியே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதை நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் வைக்க போகிறேன். எப்பா எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அந்த இவங்க தேவயானி சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராசஸில் இது வந்து ஆனால் கஷ்டப்பட்டாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.